அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் ஏ பி அன் என்க்ராசன் மேட்ரிக்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ். ஸோ ஏ வந்து எனி என்க்ராசன் மேட்ரிக்ஸ் சொன்னால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஒரு என்ட்ரிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். அதாவது எவ்ரி ரியல் என்ட்ரிஸ் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ். பட் டிஃபால்ட்டாகவே காம்ப்ளெக்ஸ் என்ட்ரியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்னால் ஒரு ஆருக்கு இது ட்ரூன்னு அர்த்தம். அது நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உங்கள் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் இது போல் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். ஏபிஎன் என்க்ராசன் மேட்ரிக்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் என்ட்ரிஸ்னால் இட் குட் பி ரியல் என்ட்ரிஸாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து, இஃப் என் இஸ் கிரேட்டர் than or equal to 4 தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஏ டசன்ட் ஹாவ் அ எனி நான் ஜீரோ இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இன் சிஎன். ஸோ சின்றது n காப்பீஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஏ ஆஸ் அ இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இன் சிஎன் ஆஃப் டைமென்ஷன் n-3ன்னு சொல்கிறாங்க. ஆல் த ஏக்கின் வேல்யூஸ் ஆஃப் ஏஆர் கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்குன்றாங்க. ஏ ஸ்கொயர் டஸ் நாட் ஹாவ் எனி இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இன் சிஎன் ஆஃப் டைமென்ஷன் n-1 சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் முடிச்சு விட்டுறலாம், அது அழகாக முடிக்கலாம். ஸோ ஏ வந்து ஒரு என்க்ராசன் மேட்ரிக்ஸ் whose entries are real. Suppose that if n is greater than or equal to 4 then which of the following statement is true ன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஏ டஸ் நாட் ஹாவ் எனி நான் ஜீரோ இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இன் சிஎன் சொல்கிறாங்க. உங்களுக்கு சிஎன் வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ் தெரியும், ஆஃப் டைமென்ஷன் 2n நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? நான் ஆர் கிராஸ் ஆர். ஸோ டைமென்ஷன் வந்து நமக்கு என்ன தெரியும் அதில்? ஸோ 2n நமக்கு தெரியும். ஏ ஆஸ் அ இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் இன் சிஎன் ஆஃப் டைமென்ஷன் n-3ன்னு சொல்கிறாங்க. ஆல் த eigenvalues of A are real சொல்லிட்டாங்க. A square does not have any invariance of space in Cn of dimension n-1 சொல்கிறாங்க. ஸோ n-1 ஃபார்மேட்டுக்கு A ஸ்கொயரில் எந்த ஒரு இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸும் இருக்காது அப்படின்றாங்க. இதெல்லாமே A ஸ்கொயர்ன்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்க்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் அவ்வளோதான். அது ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஜென்ரலாக இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். சஸ்பேஸ் முதல்ல சஸ்பேஸாக இருக்கணும். W ஆஃப் சிஎன், ஏன்னா நம்ம சிஎனில் தான் பேசுகிறோம் இல்லைங்களா, காம்ப்ளெக்ஸ் பிளேனில். சஸ்பேஸ் W ஆஃப் சிஎன் இஸ் செட் டு பி invariant சஸ்பேஸ் ஆஃப் A அப்படின்னா if A of W is a subset of W. இதான் டெஃபினிஷன். இதான் இன்வேரியண்ட்டுக்கான டெஃபினிஷன். அந்த W உடைய வித் ரெஸ்பெக்ட் டு ஏவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்செட் ஆஃப் டபிள்யூவாக இருக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதான் இன்வேரியன்ஸ் ஸ்பேஸோட டெஃபினிஷன். ஓகே, எ சஸ்பேஸ் W ஆஃப் சிஎன் இஸ் செட் டு பி இன்வேரியன்ஸ் சஸ்பேஸ் ஆஃப் ஏ அப்படின்னா இஃப் ஏ ஆஃப் டபிள்யூ வந்து சப்செட் ஆஃப் டபிள்யூ. ஸோ அந்த டபிள்யூ எடுத்து ஏவோடைய ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறீங்க. இது வந்து ரேஞ்ச், ஆக்சுவலாக இதுதான் ரேஞ்ச். ஆக்சுவலாக ஏ ஆஃப் டபிள்யூன்றது ரேஞ்ச். எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? ஆக்சுவலாக ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகே, ரேஞ்ச் ஆஃப் எஃப் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். இது வந்து இன்வேரியன்ஸ் ஆஃப் ஸ்பேஸா? ஜென்ரலாகவே ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அதனுடைய கர்னல் ஸ்பேஸ் வந்து இன்வேரியண்டடாக இருக்கும். கர்னல் ஆஃப் டி வந்து இன்வேரியண்ட். இதெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் டி இஸ் ஆல்சோ இன்வேரியண்ட். அடுத்து டொமைன் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ இன்வேரியண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் 0 இஸ் ஆல்சோ இன்வேரியண்ட். ஸோ அப்போது எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டாலும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 5 இன்வேரியன்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒன்று கர்னல் ஆஃப் டி, இன்னொன்று ரேஞ்ச் ஆஃப் டி, இன்னொன்று டைமென்ஷன், அதாவது டொமைன் ஸ்பேஸ். அந்த மேட்ரிக்ஸ் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் அ மேப் ஃப்ரம் V to V டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த V இஸ் ஆல்சோ இன்வேரியண்ட். மைண்டில் வச்சு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. ஓகே,
ஸோ அதுதான். அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன இருக்குது, இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது நான் ஜீரோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் 4 இருக்குன்னு அர்த்தம். ஸோ கர்னலு, ரேஞ்சு, டொமைன் ஸ்பேஸு. ஓகே, புரியுதுங்களா? இந்த கர்னல் ஸ்பேஸு, ரேஞ்ச் ஸ்பேஸு, டொமைன் ஸ்பேஸு இது எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்குது, இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸாக இருக்குது. இது வந்து ஜீரோ சப்ஸ்பேஸு. சிங்கிள்டன் ஜீரோன்றது ஒரு ஜீரோ சப்ஸ்பேஸ், ஒன் ஆஃப் த இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸ். ஓகே, இப்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், அதனுடைய இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இஃப் ஐ ரைட் ஏ ஈக்குவல் டு 0 1 0 0. ஏன் சார் n 4க்கு மேலே தான் எடுத்துக்கணும்? ஒரு புரிதலுக்கோசரம் கன்சிடர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 2/2 எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம், ரேஞ்ச் ஸ்பேஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ரேஞ்ச் ஸ்பேஸ் மீன்ஸ் ஏ ஆஃப் டபிள்யூ பார்க்க போகிறோம். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு ஏதோ ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கிறீங்க, இதை ஆக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ரேஞ்ச் ஸ்பேஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 0 1 0 0. ஸோ xi போடுறீங்க. ஸோ போடுறச்ச உங்கள் ஃபார்மேட்டுக்கு என்ன கிடைக்கும், சும்மா ரேஞ்சு மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதை மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு y வரும், அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ y, 0 தான் உங்களுடைய ரேஞ்ச் ஸ்பேஸ். புரியுதா? இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ வர காம்பனண்ட்டை எழுதுறீங்க, இந்த ரோ இந்த காலம், அவ்வளோதான். ஸோ அப்போது இதனுடைய ரேஞ்ச் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா y, 0. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து y, 0. இது வந்து இன்வேரியன்ட். ஷோர். ஏன் இது இன்வேரியன்ட்? இதுலேருந்து ஒரு வெக்டர் எடுத்து போட்டு பாருங்கள், இந்த டொமைனுக்குள்ளே வையும். ஆக்சுவலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ரேஞ்ச் ஸ்பேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன். ஸோ ஏ ஆஃப் டபிள்யூ இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் y, 0 where y belongs to C. ஓகே, அதாவது R கூட எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து சும்மா R2வில் பார்க்குறேன், ஒரு 2 டைமென்ஷன் தானே, R2வில் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன மேட்ரிக்ஸு 0 1 0 0. இப்போது இதில் இது ஒரு வெக்டர் இந்த ஃபார்மேட்டில் எடுத்து போட்டு பாருங்கள், இந்த செட்டுக்குள்ளே தான் விழும். உதாரணத்துக்கு ஒரு வெக்டர் சொல்லுங்கள், இதுலேருந்து ஒரு வெக்டர் சொல்லுங்கள், என்ன எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸாக செக் பண்ண போகிறேன். இது எடுத்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு டபிள்யூ, இது ஒரு டபிள்யூ மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒரு வெக்டர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் அகைன் ஏ ஆஃப் டபிள்யூலே வேணும். செக் பண்ணி பாருங்கள், ஒரு வெக்டர் எடுங்க, 1 0 எடுத்துக்கலாம். ஸோ இது ப்ராடக்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 வந்துடும், செகண்டு 0 வந்துடும். ஸோ டெஃபினட்டாக விச் சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் டபிள்யூ. கரெக்டாக இந்த டபிள்யூக்குள்ளே இருக்குது. அப்போது உங்களுக்கு தெரியுதில்ல எது இன்வேரியன்ஸ் ஸ்பேஸ் உங்களால் கிளியராக பண்ண முடியதில்லை. செக் பண்ணி பாருங்கள், கார்னர் ஸ்பேஸு இன்வேரியன்டாக இருக்கும். இந்த வெக்டர் எடுத்து அந்த டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா வர எலமெண்ட்டும் அந்த செட்டுக்குள்ளே விழணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது நமக்கு தெரியுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா அதனோட ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து ஒன் ஆஃப் த நான் ஜீரோ சப்ஸ்பேஸு ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அன் இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ டஸ் நாட் ஹேவ் எனி நான் ஜீரோ இன்வேரியன்ஸ் சப்ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரிசல்ட்டு ஃபால்ஸ். அடுத்து ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் ரியல் நம்பர் சொல்கிறாங்க. ட்ரூவா? இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. அதான் நான் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது 0 -1 0 0. ஒரு 4 டைமென்ஷனுக்கு எழுதிக்கிறேன். 1 0 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 இப்படி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 2/2 பிளாக்கு, இது சிங்கிள்டன் 0. ஸோ இதனுடைய ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, இது அதுக்கப்புறம் டயகனல் என்ட்ரிஸில் வரும்போது இது அப்புறம் இந்த பிளாக்கோட ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +or -i. ஓகே, ஏன்னா இது λ² + 1 = 0 எழுதுவீங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் ஏகன் வேல்யூ போட்டிங்கன்னா அப்போது ஏகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 0 i - i இப்படி வருது. ஓகே, ஸோ அப்போ ஆல் த ஏகன் வேல்யூஸ் ஆர் ரியல்ன்றது ஃபால்ஸ். மைண்டில் வச்சு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது என்ன தப்பு பண்ணுறான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து A² does not have any invariant subspace in Cn of dimension n-1 சொல்கிறாங்க. கரெக்டாக? அதாவது A²க்கு ஒரு இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸே கிடைக்காது ஆஃப் டைமென்ஷன் n-1 வரா மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கன்சிடர் பண்ணுறேன். 0 0 0 1 0 0 0 0 0 0 0 0 0 0. ஓகே, ஸோ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா இதனுடைய ரேங்க் வந்து நமக்கு என்ன தெரியும், 1ன்னு தெரியும். ஓகே, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 1னா நல்லிட்டி ஆஃப் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 - 1 போட்டிங்கன்னா 3 வருதுன்னு அர்த்தம். அப்போது நல் ஸ்பேஸ் வந்து ஒன் ஆஃப் த இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் நமக்கு இருக்குது, மைண்டில் வச்சுக்கணும். அப்போ அதனுடைய டைமென்ஷன் 4 பார்த்தீங்கன்னா n-1 கரெக்டு. இப்போ A² கண்டுபிடிங்க. A² வேல்யூ பாருங்கள் என்ன கிடைக்கும். A² பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். A²
கண்டிப்பாக ஜீரோ மேட்ரிக்ஸ். ஏன்னா இது ஒரு நில்போட்டன் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் வந்து ஜீரோ. ஓகே, ஸோ இந்த ஏ ஸ்கொயரோட ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ. ஏன்னா எனி நான் ஜீரோ ரோஸ் எதுவுமே கிடையாது ரோ எக்லான் ஃபார்மில். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து ஜீரோ. ஸோ நல்லிட்டி ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் எந்த ஒரு டைமென்ஷன் லெஸ் தென் 4க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஏ ஸ்கொயருக்கு கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? இன்வேரியன்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகே, ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சஸ்பேஸ் லெஸ் தென் ஆஃப் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? இன்வேரியன்டாக தான் இருக்கும். ஏன்னா அது ஜீரோ சஸ்பேஸ் இல்லைங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜீரோ கன்வெர்ட் ஆகிடும். இங்கே டஸ் நாட் ஹாவ் எனி நான் ஜீரோன்னு பேசியிருந்தா கரெக்டு. பட் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த நான் ஜீரோ வேர்டு வரல. ஸோ ஜீரோ ஸ்பேஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆஃப் டைமென்ஷன் n-1 கீழே பேசுகிற மாதிரி நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா 3 டைமென்ஷன் எல்லாமே இதுக்கு என்னவாக இருக்கும்? இன்வேரியன்டாக தான் வரும். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு இது வந்து ஃபால்ஸ். அப்போ இதுதான் ட்ரூ. ஏஎஸ் இன்வேரியன்ட் சஸ்பேஸ் ஆஃப் டைமென்ஷன் n-3ன்றது ட்ரூ. புரியுதுங்களா? இது வந்து பார்ட் பி ப்ராப்ளம், ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். நோட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் அகைன் ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது போல் கொஷின்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கு வந்து எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ தரமான எம்சிக்யூ புக்லெட்டு 2500 ப்ராப்ளம் இருக்கும். இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும் இந்த எம்சிக்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கும் 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் போட்டிருக்கேன். இதுக்கு டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கெலாம் டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன்னா யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி. ஓகே, காலேஜ் டிஆர்பி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸ். இது மூணுத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.